அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்றாங்க, அதுக்கு பிறகு கேப்டன் டிவியை விற்றாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக இன்னைக்கு தேமுதிகவை விற்றுட்டாங்க, அவ்வளோதான். தேனில் விடுறதுன்னா அவருக்கு தெரியாமல் இவங்க போய் தேனில் விடுறாங்களா பாலில் விடுறாங்களான்றது இல்லை. ஆனால் பால்டாயில் போய் விழுந்துட்டாங்கன்றது தான். வெறுங்கையிலே இவங்க முழம் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்தினா பரவாயில்ல, ஒரு வணிக நிறுவனத்தை நடத்தி அதில் எடை போட்டு பார்த்து எந்த பக்கம் அதிகமான பொருள் படம். அந்த பிரேமலதா தலையெடுத்ததுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பேரம் பேசுறதையே பெருமையாக நினைக்கின்ற ஒரு மனநிலை அவங்க கிட்ட எப்பவும் இருந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு நாளைக்கு திமுக எதிர்க்கிறதா ஆக்ட் பண்ணாங்க, இன்னொரு நாள் அண்ணா திமுகவை எதிர்க்கிறதா ஆக்ட் பண்ணாங்க, இன்னொரு நாள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதா ஆக்ட் பண்ணாங்க. இப்படி இங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு துண்டு, எல்லா இடங்களையும் ஒரு துண்டு போட்டு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல் முறையாக தேமுதிக திமுகவுடன் ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி அதிமுகவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்கும்? இது திமுகவுக்கு பலமா? இல்லை, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு உருவாக்குன்னா அப்படி ஒரு கேள்வியே இல்லை. ஏன்னா அவங்க தான் எங்கள் பலம் நினச்சிருந்தா நாங்கள் எப்போவோ அவங்கள சரி கட்டியிருப்போம். அதனால் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க கூட்டணியில் தொடர்றதா இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பலமாக இருந்தது ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவர்களால் எந்த பலனையும் பெறவில்லை, பெறாது. அந்த அளவுக்கு தேமுதிக ஒரு வலிமையான கட்சியாக நாங்கள் பார்க்கல. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, திமுகவுக்கு பலமான். நிச்சயம் திமுகவுக்கு பலம் அப்படின்னு திமுக நினைக்குது. அது பலமாக இல்லையான்றது தேர்தலுக்கு பிறகு நீங்களே சொல்லுவீங்க. ஆனால் திமுக என்ன நினைக்குது? திமுக இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருந்தாங்க? திமுக பலம் இல்லை, திமுக கூட்டணி பலமாக இருக்குது. அதுக்கு காரணம் நாங்கள் தொடர்ந்து ஒரு 7-8 வருஷமாக இந்த கூட்டணி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கொள்கை கூட்டணி, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எங்கள் கொள்கைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம்னு கூட அவங்க சொன்னாங்க. இப்போது திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணி கூட பலம் இல்லாமல் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இன்னைக்கு களத்தில் இறங்கினதுக்கு பிறகு இன்னைக்கு திமுக கூட்டணி பலமிழந்து போச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி தேமுதிக சேர்ந்து அவங்கள பலத்தை உருவாக்கணும், சேர்ந்தால் தான் அவங்களுக்கு பலம் வருன்றதுனால தான் இன்றைக்கி அவங்க இவ்வளோ வேகமாக அவங்க கேட்டதையெல்லாம் தரேன்னு சொல்லி இன்றைக்கி சேர்த்துருக்காங்க. அதனால் திமுக கூட்டணிக்கு இது பலன் அவங்க நினச்சி அவங்கள சேர்த்துருக்காங்க. ஆனால் பலமாக இல்லையான்றது காலம் சொல்லும், தேர்தல் சொல்லும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்ககிட்ட இருந்த ஒரு சுமை இறக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு 8 சீட்டு கொடுத்துருந்தோம்னா அந்த 8 சீட்டையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பை நாங்களே உருவாக்கி தந்திருப்போம். அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுமையில் ஒன்று குறைஞ்சிருக்கு. சார், அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் இன்று சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்குன்ற மாதிரி மிகைப்படுத்தி அந்த கூட்டணியை சொல்லும்பொழுது, இதற்கு முன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடுமையாக அந்த கல்குவாரி விஷயமாக இருக்கட்டும் கடுமையாக திமுகவை விமர்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே இப்படி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான்மா, இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு கட்சியை பற்றியும் இன்றைக்கி ஊடகங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது என்ன நிலைமை, இன்றைக்கி என்ன நிலைமை. இந்த கட்சி தொடங்கி அந்த தேமுதிக 21 வருஷங்கிட்ட ஆக போகுது. இது வரைக்கும் திமுகவோட அவர் இருக்க வரைக்கும் அந்த கூட்டணி பற்றிய சிந்தனை கூட வந்ததில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி தேனில் விடுறதுன்னா அவருக்கு தெரியாமல் இவங்க போய் தேனில் விடுறாங்களா பாலில் விடுறாங்களான்றது இல்லை. ஆனால் பால்டாயில் போய் விழுந்துட்டாங்கன்றது தான் விஜயகாந்தினுடைய உண்மையான விஜயகாந்தை வளர்த்த அல்லது விஜயகாந்தை பண்படுத்திய, விஜயகாந்துக்கு உதவி செய்த, விஜயகாந்தினுடைய பலன்களை பெற்ற விஜயகாந்த் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர்களுடைய எண்ணமாக இருக்குது.
இன்றைக்கி பல பேர் எங்களோட பேச அதை தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்தார், இந்த கட்சி உருவாக்கி எவ்வளோ அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த கட்சியை காப்பாற்றினார், திமுகவை எதிர்த்து எவ்வளோ தூரம் களத்தில் நின்னார். அப்படிப்பட்டவருடைய கட்சியை கூட்டு போய் இன்றைக்கி திமுகவில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த வசனம்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன கொள்கை, என்ன கொள்கைக்காக இந்த கூட்டணியா? இந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க கொள்கை உடன்பாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது அவங்களுடைய கொள்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல தெரியாது. ஒரே ஒரு அவங்க காரணத்தை மட்டும் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு. நாங்கள் மட்டும் எங்கள் கூட்டணி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு எந்தவித சமரசத்துக்கும் இடம் தராமல் உறுதியாக எதிர்க்கிற கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது தேமுதிக நேற்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தது அவங்களோட பேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. இவங்க எதிர்பார்த்தது, இவங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டால் இவங்களுடைய கனவு அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அவங்க அதுக்கு இடம் தரல. வெறுங்கையிலே இவங்க முழம் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்தினா பரவாயில்ல, ஒரு வணிக நிறுவனத்தை நடத்தி அதில் எடை போட்டு பார்த்து எந்த பக்கம் அதிகமான பொருள் படம் இருக்கோ அதில் அந்த படத்தோடு போகிறது ஒவ்வொரு தேர்தலையும். அதுவும் இந்த இவங்க பிரேமலதா தலையெடுத்ததுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பேரம் பேசுகிறதையே பெருமையாக நினைக்கின்ற ஒரு மனநிலை அவங்கக்கிட்ட எப்பவும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட பேசிக்கிட்டே திமுக கூட்டணியோட பேசினாங்க. அப்புறம் துரைமுருகன் வீட்டில் பேச சொல்ல ஒரு பத்திரிகை நிருபர்களெலாம் அடைச்சி அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாரும் இழிவுபடுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டார். அப்போ கூட அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிற கட்சியோடு போய் இன்றைக்கி கூட்டணி சேர்ந்ததில் பால் தேன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க மனநிலை என்ன? அவங்க எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க ஏற்கனவே அவங்களுடைய ஆண்டாள் அழகர் அந்த கல்லூரியை ஏவாவேலினுடைய ஆட்கள் வாங்கிட்டாங்க. அதை போலவே மரியாதைக்குரிய பிரபாகரன் அவங்களுடைய மகன் ஒரு கூட்டத்தில் பேச சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டோம், கேப்டன் டிவியை விற்றுட்டோன்னாரு. இப்போ அதெல்லாம் வாங்கினது ஏவாவேலினுடைய ஆட்கள்னு சொன்னாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்றாங்க, அதுக்கு பிறகு கேப்டன் டிவியை விற்றாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிகிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக இன்னைக்கு தேமுதிகவை விற்றுட்டாங்க, அவ்வளோதான் சார். அதே மாதிரி பாஜக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை 20 ஆண்டு காலமாக கட்சி தொடங்கிய போது திமுகவுடன் கூட்டணி இல்லை, இப்படி ஒரு துரோகம் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக சொல்லும் அளவிற்கு இப்போ என்ன நடந்தது? இது இல்லை அரசியல், இது சாதாரணம் தான். பாஜக சொல்றதுன்றதை விட இன்னைக்கு விஜயகாந்தினுடைய விசுவாசிகள் சொல்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய அறிக்கையில் சேர்ந்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் மேலே விசுவாசமாக இருந்தவங்க, விஜயகாந்தை பலன் பெற்றவர்கள், இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தை ஒரு நல்ல நிலைக்கு உருவாவதற்கு கூட இருந்தவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா அந்த 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 திருமண மண்டபத்தை இடித்ததுலேருந்து தொடர்ந்து அவருக்கு எவ்வளோ இடையூறு தந்தாங்க, தொல்லை தந்தாங்க, அவரை எவ்வளோ தூரம் அவங்க பழி வாங்கினாங்கன்றதெல்லாம் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பிரேமலதாவுக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், அல்லது அதை மறந்துட்டு அதை விட கூடுதலாக பலன் கிடைச்சதுன்றதுக்காக இன்றைக்கி போகலாம். இன்றைக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிக என்பதை ஒரு வணிக நிறுவனமாக வச்சுக்கிட்டு இதை வணிக ரீதியான பேச்சுவார்த்தை தான் அவங்களுடைய பேரமாக நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியோட கூட்டணி சேருதுன்னா அந்த கூட்டணி கட்சி ஏதோ ஒரு வகையில் அவங்க தனி கொள்கை, அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு எல்லாமே இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனால் நாங்கள் அந்த அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் கூட்டணி சேரலை. நாங்கள் கூட்டணி சேர்றது திமுக எதிர்ப்பு நிலையில் அது உறுதியாக இருக்கிறான்னு தான். திமுக எதிர்ப்பு நிலையை எடுக்கிற கட்சிகளோடு நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம். அதுதான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம், இப்போவும் செஞ்சோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க தேமுதிக எதிர்க்கிறேன்னு சொன்னதுனால சேர்த்தோம்.
இன்னைக்கு அதுக்கு பிறகு இவங்க இதுவரைக்கும் இன்னைக்கு போய் அந்த நுழையிற நிமிடத்துக்கு முன்பு வரைக்கும் இவங்க ஒரு நாளைக்கு வந்து திமுக எதிர்க்கிறதா ஆக்ட் பண்ணாங்க, இன்னொரு நாள் அதிமுகவை எதிர்க்கிறதா ஆக்ட் பண்ணாங்க, இன்னொரு நாள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதா ஆக்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு இங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு துண்டு, எல்லா இடங்களையும் ஒரு துண்டு போட்டு இவங்க எல்லா இடத்துலையும் காசு வாங்குறத மட்டும் தன்னுடைய கடமையாக வச்சுக்கிட்டு செஞ்சாங்களே ஒழிய அவங்களுடைய நோக்கம் நீங்கள் இப்போ திமுகவில் அவங்க சேர்ந்துருக்காங்க இந்த கூட்டணி. ஆனால் தொண்டர்கள் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இப்போது நம்ம தொண்டர்களுக்கு என்ன வகையான வழியை காட்டுறோன்றது தான் இருக்குது. நீங்கள் தேர்தலில் இவங்க சேர்ந்த உடனே தலைமையை ஏற்று, அதுவும் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் பிரேமலதா சொல்கிறதெல்லாம் செய்வாங்கன்றது எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. இவங்க வந்து தலைமை நிரூபிக்கப்பட்ட தலைமை இல்லை. இவங்க வந்து வாரிசு அடிப்படையில் அவருடைய சொத்துக்களுக்கு எப்படி இவங்க வாரிசானாங்களோ அது போல் இந்த கட்சியை தன்னுடைய வாரிசுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு எந்த வகையிலும் தொண்டர்கள் மரியாதை தரலை. அவங்க மரியாதை தர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, விஜயகாந்தினுடைய கட்சியை இவங்க வந்து வழி நடத்துகிறாங்க, அவருடைய எண்ணங்களை, அவர் திமுக எதிர்ப்பு உணர்ச்சியை இவங்க கட்டி காப்பாற்றுவாங்கன்றதுக்காக இவங்க பின்னால் வந்தாங்களே ஒழிய இவங்க அதுலேயே துரோகம் செஞ்சுட்டு இவங்களுக்கு ஏதோ பலன் கிடைக்குதுன்றதுக்காக அவங்க இதை போகிறாங்க. ரெண்டாவது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிகவை வளர்க்கணும், தேமுதிகவுக்கு ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும், அவங்க வந்து அந்த தொண்டர்களை வந்து வளர்த்தெடுத்து அமைச்சராக்கணும், பதவி கொண்டு வரணும், உள்ளாட்சி தேர்தல்களில் இடம் பிடிக்கணுன்றதெல்லாம் அவங்க நோக்கமே இல்லை. அவங்க தம்பி சுதீஷை வந்து எம்பி ஆக்கணும், அவங்களுக்கு முடிஞ்சால் மாநிலத்தில் அமைச்சராகணும், அவங்க மகனுக்கு விஜய் பிரபாகரனுக்கு ஏதாவது உரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிற வகையில் பதவி வாங்கணும். இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் 10 சீட்டு இல்லை, 5 சீட்டு இல்லை, 8 சீட்டு இல்லை, 20 சீட்டு கொடுத்தாலும் அவங்க நிறுத்துகிற யாருமே தகுதியானவர்களை அவங்க நிறுத்த மாட்டாங்க. அந்த கட்சியில் இவங்க சொல்கிறத கேட்குற ஒரு சிலர் நிறுத்தி அவங்க பேரை சொல்லி இவங்க கூட்டணி சேர்ற கட்சிக்கிட்டதை மொத்தமாக காசை வாங்கிட்டு இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க கடைசியில் ஏதோ கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்பாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கூட டீ வாங்கி கூட முடியாத நிலையில் தான் அந்த தொண்டர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி இதை காட்டி 10 சீட்டு, அந்த 10 சீட்டுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு பணம் வாங்கின்னு இவங்க ஓடி போயிடுவாங்க. அந்த எந்த கூட்டணி கட்சியோ அந்த கூட்டணி தலைமை இவங்களுக்கு இது மறுபடியும் அங்கே இருக்கிற அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க செலவழிக்கணும். இப்படி தான் அவங்க தேர்தல் அணுகுமுறை நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது, இனியும் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன காரணம்னா, இவங்க இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இதன் வழியாக அவங்களுக்குரிய பதவி, அவங்க தம்பிக்குரிய பதவி அவங்க அதெல்லாம் வாங்கிப்பாங்க. ஆனால் ஒரு தொண்டன் அந்த கட்சியில் நிர்வாகியாக இருந்தவர்கள் யாரும் வெற்றி பெறக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற்று வந்துட்டா நாளைக்கு அவங்க வந்து இவங்க தொடர்ந்து இவங்க தலைமை ஏற்றுப்பாங்க, இவங்கள மதிப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பலர் அந்த கட்சியிலேருந்து வெளியேறியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்க அந்த கட்சியில் நிற்கலை. ஏன்னா இவங்களுடைய அவர் விஜயகாந்த் இருக்க சொல்லி அதை செஞ்சவங்க இந்த அம்மாவுடைய இந்த ஆணவத்துக்கு யாரும் அடங்கி போக மாட்டாங்க. அதனால் எந்த நேரத்தில் வெளியேறிடுவாங்க. அவங்கள எம்எல்ஏ ஆக்கி அவங்கள வெளியேற விடுறதில் இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் அதை காட்டி இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பதவி வாங்கிறதும், இவங்க தம்பிக்கு அந்த மாதிரி அவங்க உறவினர்களுக்கு பதவி வாங்கினா அதுக்கு தேவையான எடை போட்டு பணத்தை வாங்குறத யார் அதிகமான எடை தருவாங்களோ அது அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி செஞ்சாங்க. இன்றைக்கி கூட பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டேயும் பேசுனாங்க, அதிமுக கிட்டேயும் பேசுனாங்க. அதுதான் ஒரே கட்சியில் இங்கேயும் பேசி அங்கேயும் இங்கே வந்து ராஜ்யசபா எம்பி வேணும்னு பேசிட்டு அது கிடைக்கும்னு சொன்ன உடனே இதை விட்டுட்டாங்க. அங்கே போய் மத்திய அமைச்சர் பதவி கேட்டாங்க. இங்கே போய் எனக்கு இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கேட்டாங்க. இங்கே வந்து எனக்கு 20 சீட்டை கொடு, 40 சீட்டை கொடு, பாட்டாளி மக்கள் கட்சி போல் கொடுன்னுலாம் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் இந்த எங்களோட கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாட்டு அரசியலில் களத்தில் நிற்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலும்
ஒவ்வொரு நாளும் அரசியல் ரீதியான அறிக்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்துருது. இந்த பிரேமலதா இதுவரைக்கும் எந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க, எந்த பிரச்சனைகள் அடிப்படையில் கருத்து சொல்லியிருக்காங்க? இவங்க சும்மா பத்திரிகை நிருபர்களை சந்திக்கிறது, அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த கட்சியோட கூட்டணி சேர்றேன், அந்த கட்சியோட சேர்றேன், 8ஆம் தேதி முடிவு எடுக்கிறேன், 7ஆம் தேதி முடிவு எடுக்கிறேன், இதை சொல்லியே கடந்த ஏறத்தாழ ஒரு 4-5 மாதமாக நாள்தோறும் பத்திரிகைகளுக்கு செய்தி தந்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த மாநாட்டில் அறிவிக்க போகிறேன், எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொன்னோம்னா மாவட்ட செயலாளர் மாநாட்டிலேயே சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பேசி முடித்து வச்சுருக்கோம், அதை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் விஜய் பிரபாகரனுக்கு கூட காட்டாமல் நான் பத்திரமா வச்சுருக்கேன்னாங்க. அதை நேரம் வர சொல்ல அறிவிப்பேன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி சொல்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு அவங்க எல்லாரையும் கூடி பேச சொல்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சேரணுன்னு அவங்க மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் பெரும்பான்மையானவர்கள் விரும்பி, இன்னும் சொல்லப்போனால் விஜய பிரபாகர் உள்பட எல்லாத்தையும் விரும்பி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதை அறிவிக்கிறதுக்கு இவங்களுக்கு மனம் இல்லை. ஏன்னா அந்த மாநாட்டு செலவுக்கு தேவையான தொகையை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பகிரங்கமாக சொல்கிறேன், அந்த மாநாட்டு செலவுக்கு தேவையான தொகையை தந்தது ஏவா வேலுவினுடைய ஆதரவாளர்கள். அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதில் ஆட்கள் அனுப்புறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க. இவங்க அங்கே வந்து திமுகவோட கூட்டணின்னு அறிவிக்கிற மனநிலையில் இவங்க இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் அது ஏற்கின்ற மனநிலையில் இல்லை. அதனால் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக நான் இன்னும் முடிவு பண்ணல. அது விஜய பிரபாகரனுக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கு காரணம், விஜய பிரபாகரனுக்கு அந்த மனநிலை, தொண்டர்களுடைய மனநிலை அவர் புரிஞ்சிட்டு இருந்தார். இவங்க வந்து அதுக்கு மாறான ஒரு முடிவை இவங்க எங்கேயோ வாங்கின காசுக்காக அறிவிக்க வேண்டிய நிலையில் அது சொல்லாமல் வந்தாங்க. அதனால் இவ்வளோ நாள் சொல்லிவிட்டு இப்போ கடைசியாக இப்போ மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா மாநிலங்களவை தேர்தலில் அவங்களுக்கு ஒரு இடம் தர்றோன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ நாங்கள் எங்கள் கூட்டணியில் வந்தால் நாங்கள் தருவோம். அப்போது நாங்கள் அந்த இடத்த தந்துட்டோம்னா இவங்க திமுக கிட்ட வாங்கின காசுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும், திமுக கூட போக முடியாது. அதனால் அந்த பதட்டத்தில் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அவசரமாக போய் இப்போ அவங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே பண்ண முடிவு, ஏற்கனவே செய்த திட்டம். ஆனால் இந்த முடிவை பண்ணிவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட மத்தியில் அமைச்சர் கொடுன்னு கேட்குறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எங்களுக்கு 40 இடம் கொடு, 70 இடம் கொடு, 80 இடம் கொடு, 20 இடம் கொடு, அதாவது இதை எப்படியாவது வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி கோரிக்கைலாம் எழுப்பி அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றினோம். இப்போ ரெண்டாவது அவங்க எதிர்பார்த்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அமைக்கிறதுல அவங்க கொஞ்சம் விருப்பம் இருந்தது, பேசி முடிச்சிட்டாங்க, இவங்கள விலை பேசி வாங்கிட்டாங்க, எல்லாமே உண்மை. ஆனால் அறிவிக்கிறதுல அவங்க தயங்குறதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியோட அவங்க செட்டில்மெண்ட் ஆகாமல் இன்னும் இருக்குது. இப்போது இவங்க வந்து இவங்களுக்கு இடம் கொடுத்து காங்கிரஸுக்கு வந்து அதிகமான இடம் கொடுக்க வேண்டிய நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தயங்கினாங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்றைக்கி செயல்படுத்தி அதனுடைய விளைவு இன்றைக்கு மாநிலங்களவை தேர்தல் அறிவித்ததுனால இவங்களுடைய ட்ராமா தொடர முடியாது. இந்த ஏமாற்று திட்டம் இன்றைக்கி அரங்கேற்றமாயிருக்கு. சரி, இப்போ தேமுதிக வந்து எங்கே வந்து கூட்டணி இருக்கணுமே இப்போ வந்து திமுக போயிட்டாங்க. இப்போ இதனால் விஜயின் இதுவும் இருக்கும் பொழுது என்னதான் கூட்டணி பலமாக திமுகவுக்கு இது அமைந்தாலும் விஜயால் வந்து திமுகவின் ஓட்டு வங்கி வந்து பிரியுங்கிற மாதிரி பொதுவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? விஜயால் எந்த மாதிரியான மாற்றம் இந்த தேர்தலில் ஏற்படும் சார்? இல்லை, விஜய் வந்து அவர் சொன்ன மாதிரி கிங் ஆகவே முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது, மக்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் எடுக்கின்ற முடிவு சம்பந்தப்பட்டது. எப்பவுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதில் உறுதியாக இருப்பாங்க. நீங்கள் தேர்தல் முடிவுகள் கூட தெளிவான முடிவாக இருக்கும். மற்ற மாநிலங்களில் குழப்ப முடிவு இருக்கும், இழுபறி அரசாங்கங்கள் அமையும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எந்த கூட்டணியை அவங்க தேர்ந்தெடுத்தாலும் ஒரு உறுதியான ஆட்சி அமைக்கிற கூட்டணியாக தான் இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் மக்களிடம் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் விஜய் அவரை வழி நடத்துகிறவங்களோ இல்லை அவருடைய விருப்பமோ எதுவோ ஒன்று. ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய களத்தை மட்டும் இல்லை, அரசியலையும் புரிஞ்சிக்காமல் தமிழ்நாட்டையும் தெரிஞ்சிக்காமல் அவர் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு அவர் என்ன சொன்னார்,
நான் ஆட்சி அமைப்பேன், நான் முதலமைச்சர்ன்றதை ஒரே அந்த ஒற்றை வரியை மட்டும் அவர் உறுதியாக பின்பற்றுறதா சொல்லிகிட்டு இருக்காரே தவிர அவர் மற்ற எல்லா சமரசங்களுக்கும் அவர் உடன்பட்டு வர்றாரு. ஆட்சியில் பங்கு தர்றதுக்கோ துணை முதலமைச்சர் தர்றதுக்கோ எல்லா கட்சிகளோடும் அவர் பேசிகிட்டு தான் இருக்காங்க, அவருடைய ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரே ஒரு ஏம்னா விஜய் முதலமைச்சர், மற்றது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கணுன்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்படி எல்லா கட்சிகள் இப்போது நீங்கள் இதை விஜய் கூட இருக்கிற அந்த வியூக வகுப்பாளர்கள் அல்லது அவரை இந்த பூஸ்ட் பண்ணுற அந்த ஆட்கள் வேணா நம்பிக்கலாம். ஆனால் இப்போது அரசியல் நடத்துகிற அத்தனை பேருக்கும் தெரியல தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் என்ன. இன்றைக்கி ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் இல்லைம்மா, அதுக்கு முன்னால் சிரஞ்சீவி, மரியாதைக்குரிய சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். அவர் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சார், அதுக்கான எழுச்சியும் ஆந்திர மக்கள் எடுத்துருந்தது. ஆனால் கடைசியில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலையில் அவர் அதுக்கப்புறம் அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். அதுதான் இன்றைக்கி நிலவரம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் விஜய்க்கு ஆதரவு இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அது முதலமைச்சர் ஆக்குமானா நிச்சயம் ஆக்காது. இன்றைக்கி ஏன்னா களம் வேற, இது இந்த மீடியாக்கள் தருகின்ற விளம்பரம் வேறு. மீடியாக்கள் தருகிற விளம்பரம் அல்லது சமூக ஊடகங்களில் காட்டுற அந்த ஆர்வம், ரசிகர்களிடத்தில் இருக்கின்ற அந்த உணர்ச்சி, இது எல்லாம் அவருக்கு முதலமைச்சர் ஆக்குமானா நிச்சயம் முடியாது. ஒரு சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்தை கூட இன்னும் முறையாக நடத்துகின்ற அளவுக்கு பயிற்சி பெற்றவர்கள் அவர் கூட இல்லை. அப்போது இதை எல்லாம் உணராமல் இவர் கூட யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அரசியலிருந்து ஒதுங்குகின்ற நிலையில் இருக்கிறவங்க கூட இவரை தேடி வரலன்னா அப்போ என்ன காரணம்? அவங்களுக்கு இது அரசியல் தெரியுது, இவங்களுக்கு அரசியல் தெரியாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அல்லது அவருடைய வியூக வகுப்பாளர்களுடைய திட்டத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் விஜயை இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் விஜயை ஒரு காரணமாக வச்சு தன்னுடைய இருப்பை பலப்படுத்தி கொள்வதுக்கும் அவங்க கூட்டணியில் சேர சொல்ல பேரம் பேசுகின்ற வலிமையை அதிகப்படுத்துறது தான் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் காங்கிரஸும் செஞ்சிட்டு இருக்கு, தேமுதிகவும் செஞ்சுது, இருக்கிற எல்லா கட்சியும் இது தான் செய்யும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள் மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட பண்ண போது அதை பாருங்கள், பார்க்க தான் செய்வீங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு விஜய் மாற்றுன்றதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இவங்களுடைய நிலையை தக்க வைக்கிறதுக்கு அல்லது பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு விஜய் கிட்ட போயிடுவாருன்ற பயத்தை உருவாக்குறது அவங்களுடைய நோக்கம். அதுக்காக பண்ணுற விளம்பரம், அதுக்காக சொல்கிற கருத்துக்கள், இதையெல்லாம் விஜய் நம்பி இருந்தாருன்னா இதுவரைக்கும் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லி யார் வந்தாங்க? முதல் தமிழ்நாட்டு அரசியலில் நான் முதலமைச்சரானவுடன் ஆகும்போது ஆட்சியில் பங்கு தருவோன்னு சொன்னது விஜய். இன்றைக்கி எந்த கட்சியும் ஏற்றுக்கலையே. அதுதான் அவருடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கு செயல்படுத்த முடியாத, செயலிழந்த ஒரு போலி தோற்றம், ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்கு கூட ஒரு சரியான ஆளுமையோ அருகதையோ இல்லாத ஒருவர் தான் விஜய். அவர் ஒரு சிறந்த நடிகராக இருக்கலாம், விளம்பரம் பெற்ற மனிதராக இருக்கலாம், ஆனால் சிறந்த அரசியல்வாதியாக இதுவரைக்கும் எந்த நிலையிலும் அவர் தன்னை வெளிப்படுத்தலை. அதனால் அரசியல்வாதியாக இல்லாத ஒருத்தரை நம்பி அரசியல் கட்சிகள் எப்படி கூட்டு சேரும்? அதனால் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத. நீங்கள் தேர்தலுக்கு பிறகு விஜய் தொடர்ந்து அரசியல் இருக்கணுன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தோல்வியை தாங்குகின்ற பக்குவத்தை பெற்றவரா விஜய்னா இல்லை என்பதற்கு கரூர் சம்பவம் சாட்சி. கரூர் சம்பவத்தில் தன்னுடைய கண்ணெதிர தன்னை நம்பி வந்த தொண்டர்கள், தன் கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே ஒரு 4 தண்ணி பாட்டிலை தூக்கி போட்டு ஓடி போகிற ஒருத்தர் எப்படி இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வார், இந்த நாட்டில் வர சம்பவங்களை எதிர்கொள்வார், இதையெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னும் போதுமான அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரசியல் என்ன நடக்குதுன்றதை உணர்ந்தவர்கள், தெளிவு பெற்றவர்கள். அதனால் இவரை ரசிப்பாங்க, ஆனால் அதுக்காக அவரை முதலமைச்சர் ஆக்கணுன்றதை யோசிப்பாங்க.
கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றிம்மா.